உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடியும் உங்ககிட்ட காசு இல்லை அப்படிங்கிறதுக்காக ஃபங்க்ஷனில் உங்களை அசிங்கப்படுத்தினவங்களை பற்றியும் யோசித்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வீணாக்க வேண்டாம். சாதிக்க நினைக்கும் மனிதருக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் அல்ல. தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது என்பது உண்மைதான். ஆனால் உங்களுடைய தகுதி என்ன என்பதை மற்றவர்கள் தீர்மானித்துவிடக் கூடாது. விமர்சனங்களின் முன்னால் வீழ்ந்து விடாதே. விடாமுயற்சிதான் உன்னை மண்ணில் விதைக்கும் விதையாயிருக்கும் என்பதை மறந்து விடாதே. வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஒரு 3 நாளாக வீடியோ போட முடியலைங்க, மன்னிச்சுக்கோங்க, சாரி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி ஜெயிக்கணும் அப்படின்னு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சுருக்கிறாதீங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லவங்களுக்கு கெட்டது நடந்தால் அது அவங்கள சிதைக்காது, செதுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாண வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் உங்களை அவமானப்படுத்தினவங்க, அசிங்கப்படுத்தினவங்க, உங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னு உங்களை மதிக்காதவங்க, இவங்களையெல்லாம் பற்றி யோசிச்சு உங்களோட வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மறந்துடக்கூடாதுங்க. அதுக்காகத்தான் அவங்கள அவமானப்படுத்தினவங்க முன்னாடி அப்படி வாழ்ந்து காட்டணும், இப்படி வாழ்ந்து காட்டு அப்படின்னலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம். உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு எது தேவையோ அதன்படி நீங்கள் வாழுங்க. உங்களை அவமானப்படுத்தினவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, என்னோட நிலைமைக்கு காரணம் இவங்க தான், இவங்க என்னைய அவமானப்படுத்துறதுனால தான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. நம்மளோட ஒரு வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் காரணம் நம்ம மட்டும்தானே தவிர அந்த கிரெடிட்டை மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க, அதுவும் உங்களை அவமானப்படுத்தினவங்களுக்கு. இது என்னோட கருத்துங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் விழுந்த போதெல்லாம் தாங்கி பிடிக்கும் ஒரு கை, நீங்கள் மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்குற இந்த கை, தனியாக நீங்கள் அழும்போதெல்லாம் உங்களோட கண்ணீரை துடைக்கக்கூடிய இந்த கை அப்படிங்கிறது அது வேற யாரோட கையும் இல்லைங்க, அது உங்களோட தன்னம்பிக்கை மட்டும்தான் அப்படிங்கிறத நாம மறந்துடக்கூடாது. விமர்சனங்களை பார்த்து வீழ்ந்து விடாதீங்க. விடாமுயற்சி மட்டும்தான் உங்களோட பெயரை மண்ணுல விதைக்கக்கூடிய ஒரு விதையா இருக்கும் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு விளக்கு இருக்குது, அதைய அணையாம பார்த்துக்கணும். அதுதான் நம்மளோட சுய அறிவு, நம்மளோட சுய மதிப்பு, தன்னம்பிக்கை எல்லாமே. தகுதியை மீறி ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளோட தகுதி என்ன அப்படிங்கிறத மற்றவங்க தீர்மானிக்க கூடாது. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா அது நம்மளோட இயல்பை அவங்களுக்கு பிடிக்கல, அதனால அவங்க அப்படின்னு நடந்துக்கிறாங்க. நம்மளை மாத்திக்கூடாது. நம்மளோட இயல்புல இருந்தே தான் நம்ம சாதிச்சு காட்டணும். ஏன்னா சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு தேவை நிதானம் தானே தவிர கோபம் அல்ல. பல 100 காயங்களை கண்டவர்களுக்குத்தான் புரியும் அமைதிதான் தனக்கு சரியான ஆறுதல் என்று. நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. மெதுவாக நடக்கிறோமா, விரைவாக நடக்கிறோமா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. தன்னம்பிக்கையோட இருக்கிறோமா அப்படிங்கிறது தான். நம்ம போகிற பாதை கஷ்டமானதா ஈஸியானதா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம சரியான பாதையில் போகிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் பொருந்தும். எப்படி அப்படின்னா, நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சாதிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறதுல ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். யூடியூப் மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது சொன்னதுலேருந்தே எனக்கு ஒரு யோசனையாகவே இருந்தது, ஏதோ ஒன்று இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, நான் எதுக்காக இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் யாரோ ஒருத்தருக்காவது ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்மு. அதை விட்டுட்டு யூடியூப் மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டோமே அப்படின்னு அடிச்சுட்டே இருந்தது. அது ஏன் நான் எப்படி சொன்னேன் அப்படின்னா, இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் தான். இப்போ ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து காசு வருது அப்படின்னா தானே யாராவது மதிப்பாங்க அப்படின்னு ஒரு யோசனை வந்ததுனால தான், நம்மளை அவமானப்படுத்தினவங்க முன்னாடியெல்லாம் நாம் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சதுனால ஏற்பட்ட விளைவு தான் இந்த யூடியூப் மானிட்டைசேஷன் ஆகணும் அப்படிங்கிறது அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. இப்போ மனசு தெளிவாயிருச்சு. என்ன அப்படின்னா, நம்ம யாருக்காவது ஒருத்தருக்காவது ஒரு மோட்டிவேஷனான ஒரு பதிவை கொடுக்கணும். ஏன்னா என்னோட நேரத்தையும் இதில் நான் வீணடிக்கக்கூடாது, இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களோட நேரத்தையும் நான் வீணடிக்கக்கூடாது, இல்லைங்களா?
அதனால் நீங்களும் உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி ஜெயிக்கணும் அப்படின்னு யோசிக்காமல் நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையிலேயே உங்களோட இயல்புலேயே உங்களை நீங்கள் தன்னம்பிக்கையோடவே வச்சுருங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் எதையுமே மாற்றிக்காதீங்க. அதை தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.